மகிழ்ச்சி என்பது மனதின் ஒரு நிலை. அதற்கும் வெளி உலகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. வலி உங்களை வலிமையாக்குகிறது, பயம் உங்களை தைரியமாக்குகிறது. எனவே எதிர்காலத்துக்காக கடந்த காலத்திற்கு நன்றி கூறுங்கள். இவ்வுலகில் யாரையும் அதிகம் சார்ந்திருக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் இருளில் இருக்கும்போது உங்களின் நிழல் கூட உங்களை விட்டு வெளியேறுகிறது. வாழ்க்கை என்பது இயற்கையான மற்றும் தன்னிச்சையான மாற்றங்களின் தொடர். அவைகளை எதிர்க்காதீர்கள், அது துக்கத்தையே உருவாக்கும். யதார்த்தம் நிஜமாக இருக்கட்டும், அவைகள் விரும்பும் வழியில் விஷயங்கள் இயல்பாக முன்னோக்கி பாயட்டும். குறை சொல்பவர்கள் சொல்வதை கவனிக்க வேண்டாம். இதுவரை குறை சொல்பவர்களின் நினைவாக ஒரு சிலை கூட அமைக்கப்படவில்லை. நிழல்களுக்கு ஒருபோதும் பயப்பட வேண்டாம். அவைகள் வெறும் அருகில் ஒரு ஒளி பிரகாசிக்கிறது என்று கூறுகின்றன. உங்களுக்கு பிடித்ததை செய்வதில் அல்ல, நீங்கள் செய்வதை விரும்புவதே மகிழ்ச்சியின் இரகசியம். எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதீர்கள், கடினமான ஒன்றை தாங்கும் வலிமைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் எதிர்கொண்ட அனைத்தையும் மாற்ற முடியாது, ஆனால் அதை எதிர்கொள்ளும் வரை எதையும் மாற்ற முடியாது. எனக்கே நான் உண்மையாக இல்லாவிட்டால் மற்றவர்களிடம் அதை எப்படி எதிர்பார்ப்பது? கனவுகளை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள், ஏனென்றால் கனவுகள் இறந்துவிட்டால் வாழ்க்கை சிறகுகள் உடைந்த பறவை போல் பறக்க முடியாமல் போய்விடும். ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். வாழ்க்கையின் புயல்கள் மக்களை வலிமையாக்குகின்றன. உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள், உங்கள் உள்குரலை கேளுங்கள். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். தொடருங்கள். உங்கள் கடினமான நேரங்கள் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களுக்கு வழிவகுக்கும். கடினமான சூழ்நிலைகள் இறுதியில் வலிமையான மக்களை தான் உருவாக்குகின்றன. மற்றவர்களின் நடத்தையை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதற்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம். உங்கள் வசதியான மண்டலத்தை விட்டு வெளியேறிய பிறகு தான் நீங்கள் மாறவும் வளரவும் மாற்றவும் தொடங்குவீர்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நேசிக்கவும் முன்னேறவும் மற்றும் பறக்க விரும்பினால் உங்களை நீங்கள் எடை போடுவதை விட்டுவிட வேண்டும். உங்களால் கட்டுப்படுத்த முடியாததை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக நீங்கள் உருவாக்கக்கூடியவற்றுக்கு உங்கள் ஆற்றலை மாற்றவும். கடந்த காலத்தில் வாழாது, எதிர்காலத்தை பற்றி கனவு காணாது. தற்போதைய தருணத்தில் மனதை ஒருமுகப்படுத்து. வாழ்க்கை என்பது சைக்கிள் ஓட்டுவது போன்றது. உங்கள் சமநிலை பராமரிக்க நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். வெற்றி என்பது நீங்கள் விரும்புவதை பெறுவது. மகிழ்ச்சி என்பது நீங்கள் பெறுவதை விரும்புவது. உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திப்பீர்கள், ஆனால் உங்களை ஒருபோதும் தோற்கடிக்க வேண்டாம். உங்கள் முகத்தை எப்போதும் சூரிய ஒளியை நோக்கி வைத்திருங்கள். நிழல்கள் உங்கள் பின்னால் விழும். வெற்றி இறுதியானது அல்ல, தோல்வி மரணமும் அல்ல. தொடரும் துணிவுதான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு என்ன என்பதை பற்றி எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரு மனிதன் பூமியை பார்த்து நாத்திகனா எப்படி இருக்க முடியும் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு மனிதன் எப்படி வானத்தை பார்த்து கடவுள் இல்லை என்று கூற முடியும் என்பதை என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் எப்பொழுதும் அங்கீகாரத்திற்கு தகுதியானவராக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அர்ப்பணிப்பினால் மட்டுமே வாக்குறுதிகள் நிஜமாகிறது. வெற்றி பெறுவதற்கான உங்கள் சொந்த தீர்மானம் எந்த ஒரு விஷயத்தையும் விட முக்கியமானது என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். நாளையின் பொறுப்பை இன்றே தவிர்ப்பதின் மூலம் நீங்கள் தப்ப முடியாது. ஒரு மரத்தை வெட்ட எனக்கு 6 மணி நேரம் கொடுங்கள். முதல் 4 மணி நேரத்தை நான் கோடாரியை கூர்மைப்படுத்த நான் செலவிடுவேன். எப்படி இருந்தாலும் நீ நல்லவனாக இரு. நான் வெற்றி பெற வேண்டிய கட்டாயமில்லை, ஆனால் உண்மையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பொறுமை பெரிய விஷயங்களை கொண்டு வரும். அதே வேளையில் சரியான வாய்ப்புகளை நீங்கள் கைப்பற்றாமல் வெறுமெனே காத்திருப்பது சில நேரங்களில் உங்களை வெறுங்கையுடன் வெட்டிவிடும். கடவுள் என் பக்கம் இருக்கிறாரா என்பது இல்லை என் கவலை. நான் கடவுள் பக்கம் இருக்கிறேனா என்பதே காரணம். கடவுள் எப்பொழுதும் சரியானவர். பிறருக்கு சுதந்திரத்தை மறுப்பவர்கள் தமக்கு தாமே அதற்கு தகுதியற்றவர்கள். மேலும் கடவுளால் கூட நீண்ட காலம் அதை தக்க வைத்து கொள்ள முடியாது. ஒழுக்கம் என்பது உங்களுக்கு இப்பொழுது என்ன வேண்டும் அல்லது எது அதிகம் வேண்டும் என்பதற்கும் இடையே தேர்வு செய்வது ஆகும்.
கருணை மட்டுமே வாழ்க்கையின் புயலை தாங்கும் மற்றும் அழிக்க முடியாத ஒரே சேவை. எதிர்காலத்தை பற்றிய சிறந்த விஷயம் என்னவென்றால் அது ஒரு நேரத்தில் ஒரு நாள் மட்டுமே வரும். ஏறக்குறைய எல்லா ஆண்களாலும் துன்பத்தை தாங்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு குணத்தை சோதிக்க விரும்பினால் அவருக்கு அதிகாரம் கொடுங்கள். மக்கள் பொதுவாக தங்கள் மனதை எவ்வளவு மகிழ்ச்சியாக கருதுகிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தவறு செய்ய பயப்படுவதை விட சரியானதை செய்ய துணிவதில் அதிகம் தைரியம் தேவைப்படுகிறது. என் எதிரிகளை நண்பர்களாக்கும் பொழுது நான் அவர்களை அழித்து விடவில்லையா? உங்களை கயிற்றின் முனையை அடைந்ததும் ஒரு முடிச்சை கட்டி தொங்க விடுங்கள். உங்கள் கால்களை சரியான இடத்தில் வைப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்னர் உறுதியாக நில்லுங்கள். குணம் ஒரு மரம் போன்றது, புகழ் அதன் நிழல் போன்றது. நிழல் என்பது நாம் நினைப்பது, ஆனால் மரமே உண்மையானது. உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திப்பீர்கள், ஆனால் உங்களை ஒருபோதும் தோற்கடிக்க வேண்டாம். மகிழ்ச்சி என்பது உங்களிடம் உள்ளதையோ அல்லது நீங்கள் யார் என்பதையோ சார்ந்து இல்லை. இது நீங்கள் நினைப்பதை மட்டுமே சார்ந்துள்ளது. உங்கள் மனம் ஒரு சக்தி வாய்ந்தது. நீங்கள் அதை நேர்மையான எண்ணங்களால் நிரப்பினால் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். நீங்கள் மன சோர்வடைந்திருந்தால் கடந்த காலத்தில் வாழ்கிறீர்கள். கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தில் வாழ்கிறீர்கள். நிம்மதியாக இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள். நேரம் என்பது உருவாக்கப்பட்ட ஒன்று. எனக்கு நேரமில்லை என்று கூறுவது எனக்கு விருப்பமில்லை என்று கூறுவதற்கு சமம். அடுத்தவர்களுடன் உங்களை ஒப்பிடாமல் அல்லது போட்டியிடாமல் எளிமையாக இருப்பதில் நீங்கள் திருப்தி அடைந்தால் அனைவரும் உங்களை மதிப்பார்கள். 1000 மைல் பயணம் முதல் அடியில் தொடங்குகிறது. உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை வாழ்க்கை உங்கள் மீது திணிக்கிறது. ஆனால் நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள் என்பதை நீங்கள்தான் தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் அதை ஒரு இலக்குடன் இணைக்கவும், மக்கள் அல்லது பொருட்களுடன் அல்ல. வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நாம் அதை செய்துவிடுவோம் என்று தொடர்ந்து பயப்படுவதுதான். உன் கோபத்திற்காக நீ தண்டிக்கப்பட மாட்டாய். காரணம் உன் கோபமே அதை செய்துவிடும். வாழ்க்கை என்பது உங்களை கண்டுபிடிப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்கி கொள்வதற்காக. கடவுள் நமக்கு வாழவேனும் பரிசை கொடுத்துள்ளார். நன்றாக வாழ்வதற்கான வரத்தை நமக்கு நாமே வழங்குவது நம் கையில்தான் உள்ளது. உங்களுக்கான நேரம் குறைவாக உள்ளது, எனவே அதை மற்றவர்களின் வாழ்க்கைக்காக வீணாக்காதீர்கள். வெளியில் நன்றாக தோன்றும் வாழ்க்கையை உருவாக்காமல் உள்ளே நன்றாக உணரும் வாழ்க்கையை உருவாக்குவதன் மூலம் நம் சொந்த வாழ்க்கையின் மதிப்பை உணரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.